பேரியல் ஆசான், பேரியல் சித்தன் கூட சொல்லலாம், அண்ணன் ஜி.கே. குமரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்கிறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றின சில விஷயங்கள், ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் சில அற்புதங்களான விஷயங்களை எனக்கு சொல்லுவார். இந்த தடவை லாஸ்ட் கருத்தரங்கத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, ஒரு ரூல் சொன்னாங்க. ஸோ வந்து மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு ரூலை சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி கருத்தரங்கத்தில் மற்ற ஜோதிடர்கள், என்னோடய குருமார்கள், ஆசான்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுங்களோட ஜாதகத்தில் நான் அதை ஆய்வு பண்ணி பார்ப்பேன். ஸோ என்னோடய ஒரு அனுபவத்துக்காக அதை பார்ப்பேன். அண்ணன் வந்து கடைசி கருத்தரங்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் மிதுன ராசி மண்டலத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸோ திருமண வாழ்க்கை சரி இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. நான் ஒரு 4-5 ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு 2 ஜாதகம் மிதுனத்தில் செவ்வாய் இருந்துச்சு, அவங்களுக்கு ராகு கேது இருந்துச்சு. மிதுன லக்னம், மிதுனத்தில் செவ்வாய், லக்னத்தில் செவ்வாய் இருந்துச்சு, ராகு கேது இருந்துச்சு. நான் எப்பொழுதும் போல் நார்மலாக ஜாதகம் பார்க்க மாதிரி ராகு கேது தோஷம் இருக்குது, ஸோ செவ்வாய் தோஷம் இருக்குது, ஸோ அதனால் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள் அப்படின்றப்ப, அடுத்தது மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு டக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டக்கூடாதுல்ல, திருமணம் எப்படி ஃபெயிலியரா எப்படின்னு டக்குன்னு கேட்டக்கூடாதுன்றக்காக மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இல்லை மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவோர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அப்படின்றப்ப பல ஜாதக ஒரு 1000 மேலான பல ஆண்டுகள் ஆய்வு செய்து தான் அண்ணன் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ 2-3 ஜாதகத்தில் இந்த விஷயம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ நான் இடையில அண்ணன்ட்ட கூட பேசிவிட்டு அந்த எக்ஸாம்பிள் ஜாதகம் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா அவங்களோட அனுபவத்திலேருந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறையா டிப்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எங்களை நாங்கள் அதிகமாக வளர்த்துக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு அண்ணன் குமரன் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்கின்றோம். இப்போ பிரசன்னத்தில் பார்த்திங்கன்னா என்னை பார்த்து எல்லாருமே மிராக்கல் ஆவாங்க. நான் வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாக்கா குமரன் அண்ணா. ரெண்டாவது, இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசி பழகுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏங்கினவங்க என்னுடைய குருநாதர்கள் அருள்வேல் ஐயா, கோட்டையூர் ஐயா, நவமணி ஐயா. என்ஜி அண்ணனுக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு தவிச்சது என்னுடைய மாணவர் நரசிம்மராஜாவுக்கு தான் தெரியும். என்னை எந்த மீட்டிங் போனாலும் என்னை பிடுங்கி வச்சுருவான், அவர்கிட்ட போய் பேசணும்னு. இன்றைக்கி ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே காரணம் இந்த ஜோதிடம் மட்டுமே. அப்பா வயசில் இருக்கார், வந்து உட்காந்துருக்காரு, அவரை உட்கார வைக்கலாமா அப்படின்னா நீ அந்த ஜோசியமே நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு போய் உட்காந்தேன். அவர் உண்மையிலே ஏஜ்டு பர்சன், பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு கிறிஸ்துவர். நான் பார்த்தேன், எனக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வந்து சரியாக படலை. சரி அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். அண்ணன் ஒரு ஜாதகம் வந்திருக்குண்ணே, என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னா. அண்ணன் சொன்னார், துரைராஜ்னா யாருன்னு கேளுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஐயா நான் தான் துரைராஜ் அப்படின்னார். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் சென்னையிலேருந்து ஒரு குடும்பமே மருத்துவ குடும்பம், அவங்க தொழில் ட்ரேடிங். நான் சொன்னேன், வந்தோடனே சொல்லிட்டேன் தொழிலுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போகும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தொழில் கொஞ்சம் சிரமத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நமக்கு இருக்கார் குருநாதர், ஓசியில் கிடச்ச குருநாதர் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அண்ணனுக்கு தான் அடித்தேன். அண்ணன் சொன்னார் ஆனந்தன் யாருன்னு கேளுங்கன்னாரு. அந்த வந்தவருடைய தகப்பனார் ஆனந்தர், அவரும் உட்காந்துருக்காரு, மருத்துவர். இதுக்கு அடுத்த மிராக்கள் வந்து என்னன்னு தெரியுங்களா, அவங்க வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்களான்னு கேளுங்கன்னாரு. உண்மையிலே அவங்க கிருஷ்ணா கிளினிக் தான். அதோட அண்ணன் ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணி ஒரு பேரை சேர்த்து சொன்னோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க சென்னை போய் அவங்க ஒரு பெரிய நியூமராலஜர் அவர்கிட்ட வந்து அவங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல், அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னே அவங்க சொன்னாராம், அவர் வச்சுட்டாங்க அவங்க வேறு லெவலில் வந்துடுவீங்க அப்படின்னாராம். அவங்க வந்து யாருன்னு பேர் சொல்லலை. எனக்கு நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவர்கிட்ட போனோம்னா
பரவாயில்ல, அடுத்த இடம் நாங்கள் மதுரை போய் மீட் பண்ணுறோம் அப்படின்னு. குமரண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசினார், பிரபாகரன் சார் பேசினார். அந்த 1/5/7/11 இருந்தால் கல்யாணத்துக்கான காலகட்டம் சொன்னீங்க. அதையும் மீறி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு உங்களாலே சொல்ல முடியாது. ஆனால் அண்ணன் சொல்கிறது எல்லாமே வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தான் இருக்கும். காரணம் என்ன, நீங்கள் படித்தது எதுவுமே வந்து அவர் அந்த விஷயத்துக்கே தொட மாட்டார். அவர் சொல்கிறதே வந்து ஜோதிடத்துக்கும் இதுக்கும் அவர் சொல்கிற விஷயத்துக்குமே சம்மந்தம் இல்லாமையே இருக்கும். ஆனால் அது நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அது இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து எல்லாருமே அந்த ஃபார்முலா இதை வச்சு தான் பேசுகிறீங்க. அனுபவம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது அவருக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயம்லாம் அவருக்கு வருதுங்கிறத ஒரு பதிவு பண்ணுறாருன்னு அது சொல்லணும். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு வந்து 5ஆம் பாவம் தான் வேலை செய்யுன்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஆனால் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இப்போ நான் பார்க்குற ஜாதகத்து எல்லாமே வந்து 5ஆம் பாவத்தில் நான் சொல்கிற எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அது எப்படி சொன்னார்னு எனக்கும் தெரியல. அதுவே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. முன்னாடி வந்திருந்தேன், உங்களுக்கு சிக்கன் சம்மந்தமாக ஒரு விஷயம் இருக்குது கவனம் அப்படின்னாரு. நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எந்த ஒரு வேலையும் இழுத்து போட்டு நான் தான் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன். இவர் சொல்லி ஒரு 2 நாள் எனக்கு நாமக்கல் போகிற வேலை வந்துருச்சு. அந்த மாதிரி யதார்த்தமான வேலை, வேற வழி இல்லாமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவர் பார்க்கும்போதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நமக்கே பயமாக இருக்கும். ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு கூட நான் பயந்த காலம் உண்டு. அண்ணனோட இது வந்து அவர் சொன்ன நம்ம மணிகண்டன் ஐயா சொன்ன மாதிரி வயல்ஜி சார் மணிகண்டன் ஐயா சொன்ன மாதிரி அவர் தனி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி, நானும் ரொம்ப வருஷமா அவர்கிட்ட நான் ஃபோனில் அவரை நேரில் பழகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் ஐயாட்ட நிறையா தொடர்பு கொண்டிருக்கேன். ஐயா அதை என்னன்னு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, ஏன்னா ஆர்வத்தில் தான் நாங்களும் இருக்கோம். ஐயா சீக்கிரம் அதுக்கு வழி வரணும். அனைவருக்கும் என்னை பெருமைப்படுத்தி பேசிய அனைவருக்கும் கடவுள் சார்பாக இவர்களை பேச வைத்த கடவுளுக்கும் என் தெய்வத்திற்கும் நன்றி கூறிக்கொண்டு, திருச்சி ரங்கநாதர் ஜோட சங்கத்தின் தலைவர்கள் அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களுக்கும், அண்ணன் ஜானகிரமன் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன், அண்ணன் சங்கர், அண்ணன் கோவிலகிருஷ்ணன், அண்ணன் பார்த்திபன், அண்ணன் KN பாபு அவர்களுக்கும், அண்ணன் சிவசாமி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். முதற்கண் வணக்கம். இங்கே இந்த என்னாச்சு இது தேவையில்லை. முதற்கண் வணக்கம். உயரமே இல்லையா கேளுதுக்கவா? முதற்கண் வணக்கம். ஓகே. இங்கே இந்த அரங்கத்தை நிறைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோ சான்றோர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பஞ்சாங்க கணிதர் எனக்கு ஆசான் அண்ணன் ஐயா அருள்வேல் ஐயம்பேட்டை ஐயம்பாளையம் அண்ணா அருள்வேல் ஐயா அவர்களுக்கும், கோட்டையூர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், ஐயா வந்து சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன், கோட்டையூர் சிவசுப்பிரமணியன். வாஸ்துவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபர்கள், மிக முக்கியஸ்தர், ஒரு பிரதான வாஸ்து கலைஞர், வாஸ்து சாம்ராட் அண்ணன் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் நியூமராலஜிஸ்ட் பேரியல் ஜோரத்தில் வல்லவர் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், சேலம் என் இனிய நண்பர் நாராயண் மூர்த்தி அவர்களுக்கும், என்னுடன் இப்போ இன்றைய தினம் என்னுடன் இணைந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரத்னகுமார் அவர்களுக்கும், அவருடைய தம்பி பாத்திமன் அவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் வளர்க்கண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சிவாசியில், அவர் குரு நாகராஜ் அவர்களுக்கும், அவருடைய இணைய நண்பர் அண்ணன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அண்ணன் பிரபாகர் மறந்துட்டேன், என் இணைய நண்பர் பிரபாகர் அவர்களுக்கும், சுவாமிமலை அண்ணன் சிவதனசுகளுக்கும் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா திருச்சியை சேர்ந்த இளம் விஞ்ஞானி மாதிரி இளம் ஜோதிடர் மணிகண்டன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஜோதிடத்துக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அந்த சங்கத்தின் போல ஐயா நவமணி சண்முகவேல் ஐயா, அண்ணன் அருள்வேல் ஐயா, ஐயா கோட்டை சிவசுப்ரமணியா, உங்களை எல்லாம் நான் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது.
அப்போ நீங்கள் உட்காந்து எப்படி இங்கே எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துருந்தேன். அப்போ இப்பயும் அவங்க ஹீரோ அதே மாதிரி ஹீரோ அங்கே உட்காந்தாங்க, நான் இங்கே உட்காந்துருந்தேன். இதே உங்க 3 பேர் தான் அன்னைக்கு உள்ள காலத்துல இன்னும் பலர் இருக்காங்க. இவங்க மேடம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த 3 பேர் தான் இன்னைக்கும் அவங்களுக்கு ஹீரோ தான். நான் படிக்கும் போதும் வளர்ந்த அன்னைக்கு நான் ஜீரோ, படிக்கும் போது ஜீரோ தான், ஜோசியத்துல அன்னைக்கு ஜீரோ தான். இன்னைக்கு கடவுள் என்னை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவு இருந்தாலும் நான் இன்னும் என்னை -0 தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிற ஆர்வத்தில் இருக்கேன். இன்னும் எவ்வளவு ஓட வேண்டும் நினைச்சிட்டு இருக்கேன். இது 10வது என்ற எண்ணத்தோடு உங்களுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு அதிகமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஜாதக கட்டத்துல எதிர்பார்க்கக்கூடிய கட்டம் என்னன்னாக்க 10ஆம் பாவம் தொழில்ஸ்தானம். தொழில் எல்லா இடத்துல வருமானம் வரும், அதை எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. 2வது வந்து 7ஆம் பாவம். திருமணம் ஆகாம எத்தனையோ ஆணும் பெண்ணும் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு பண வசதி படுத்தாலும் திருமணம் ஆகலைன்ற ஒரு கவலை. இந்த தமிழ்நாடு மட்டும் வச்சு பேசினா கூட 1% மேல மக்கள் பரிதவிக்கிறாங்க. 29 எனக்கு முன்னாடி பேசிய நண்பரோட சொன்னாங்க 29 வயசு ஆச்சு, 30 வயசு ஆச்சு, 33 வயசு ஆச்சு, திருமணம் ஆகலை என்று எத்தனையோ பேர். அப்ப 7ஆம் பாவம் முக்கியம். இன்னும் பலருக்கு 5ஆம் பாவம், குழந்தை பிறக்கலையே, குழந்தை வைக்கிறதுக்கு என்ன பண்றது, இப்படி இந்த 10ஆம் பாவம் 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் இது அதிகமாக பேசுனாங்க. இதை விட எல்லாத்தையும் கவனிக்க வந்து 6ஆம் பாவம் கடன். யாரை பார்த்தாலும் இந்த 3 பாவத்துடைய கவலை விட 6ஆம் பாவம் கவலை அதிகமா இருக்கும். அதுக்குள்ள வரும்போதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5ஆம் பாவத்துல ஒரு விஷயத்தை சொல்லி பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி பார்க்கிறேன். 5ஆம் பாவத்துல வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பேசும்போது குழந்தை பாக்கியம் ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது குழந்தை பாக்கியம் எப்ப, இந்த கேள்வி அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு எத்தனை குழந்தைகள், இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் 40 வயசுக்கு மேல இருக்கவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கவங்க, 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அவங்க கூட பார்த்தவங்க 5 பேர் 6 பேர் 10 பேர்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள கால சூழ்நிலை மாறிடுச்சு. இங்கதான் கால தசை வர்த்தமானம் அப்படின்ற விஷயம் வருது. ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை, அந்த ஒவ்வொரு நாடும் சட்டமே ஏற்றுக்கிறது. 2க்கு மேல வேண்டாம், 1க்கு மேல வேண்டாம்னு சட்டம். அப்ப இங்க காலதசை வர்த்தமான வேலை செய்யுது. அந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை. மற்ற சில நாடுகள்ல குழந்தை பெற்றுக்க, அதிகமா பெற்றுக்க, உனக்கு ஸ்காலர்ஷிப், அந்த சலுகைகள் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நாடும் அது உள்ள வருது குழந்தை விஷயத்துல. அப்ப நம்ம நாட்டுல வந்து 2க்கு மேல வேறாங்க போது இன்னைக்குள்ள காலகட்டத்துல 2க்கு மேல கிடையாது. குறைஞ்சபட்சம் 2 இருக்கு, அதுக்கு மேல 3 4 இருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப குழந்தை பாக்கியம் சொல்றது எப்படி? குழந்தை இல்லாம இருக்காங்க, குழந்தை பிறகு சொல்றாங்க. அது எப்ப குழந்தை பிறகு எப்படி டயத்தை கணிச்சு கொடுக்குறது? இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விதியை சொல்றவர். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆனா பெரிய லெவல்ல திங்க் பண்ணாதான் ஒரு சின்ன பாயிண்டாக கிடைக்கின்ற நம்பிக்கை என்ன அப்படின்னாக்க, நம்ம மிகப்பெரிய மில்லியனர் பில்லியனர் கோடீஸ்வரன் நினைச்சாதான் ஒரு லட்சாதிபதி விஷயத்துக்காக போக முடியும். அந்த நம்பிக்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா மிகப்பெரியனாக்க அது மிகப்பெரிய 24 கட்டம் இருக்குமா? அப்படி இல்லை, 12 கட்டம் தான். அது என்ன அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 18ஆம் நூற்றுல ஒரு பெண் இருந்திருக்காங்க. அவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்த பெண். பேர் வந்து வாசில்யோ. யாராவது கூகுள்ல இன்ட்ரெஸ்டா உடனே டச் பண்ணி பார்க்கணும், பாருங்க கூகுள்ல. அவங்க பேர் வாசில்யோ. அவர் வீட்டுக்காரர் பேர் வாசில்யோ. இந்த அம்மா பேர் வாலண்டினா. அந்த அம்மாவுக்கு வந்து 69 குழந்தைகள். எனக்கு தேவையா சார் இதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு குழந்தை பிறந்திருக்கிற அம்மாவுக்கு இதை நான் ஆராய்ச்சி பண்ணி இன்னொரு சொல்லணுமா அப்படின்னு நினைச்சா விட்டுருங்க. ஆராய்ச்சி பண்ணி நம்மளும் இது தொட்டோம்னா ஒரு சிறிய விஷயம் கிடைக்குமேன்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்க 18ஆம் நூற்றுல 1725 இருந்து 1769 வரைக்கும் அந்த 69 குழந்தைகள். ஒரே பிரசவத்துல 4 குழந்தைகள் 4 தடவை, ஒரே பிரசவத்துல ட்ரிப்ளஸ் 3 குழந்தைகள் அது 7 தடவை, ஒரே பிரசவத்துல 2 குழந்தைகள் அது 16 தடவை. அதுக்கப்புறம் 1 69. எல்லாமே நல்லா 1-2 தான் இறந்துருக்கு, மற்ற எல்லாமே நல்லா வாழ்ந்துருக்காங்க. அவர் வீட்டுக்கார பேர் ஃபெடரர்
ஃபெரர் FEDOR ஃபெரர் வாசிலியோ. இந்த அம்மா வாலண்டினா வாசிலியோ. செக் பண்ணி பார்த்துங்க. அப்ப இந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்கு நமக்கு தேவையா சார்? நீங்க சொல்றது மைண்ட் வேஸ் கேட்குது, இருந்தாலும் அதை பாருங்க. அதே மாதிரி ஒரு பெண், உகாண்டா நாட்டை சேர்ந்த பெண், 44 குழந்தைகள். அந்த அம்மா பேரு மரியம் நபாடென்சி அப்படின்னு பேர். அடிச்சு பாருங்க தெரியும். 44 குழந்தைகள். அந்த அம்மாவுக்கு 4 குழந்தைகள் 4 ட்ரிப்பு, 3 குழந்தைகள் ட்ரிப்ளஸ் வந்து 3 ட்ரிப். இந்த மாதிரி கணக்கு வரும். நமக்கு தேவையா சார்னாக்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, அவங்க பிறந்த தேதி செக் பண்ணிங்கன்னா, அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஜாதத்தில் 7 குழந்தைகள் மேலே 10 குழந்தைகள் மேலே எப்படி பிறக்குன்னு செக் பண்ணாலே நம்ம குழந்தைய பார்க்கறது ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கும், உங்கள் தாப்பனார் கூட வந்து எத்தனை குழந்தைகள், மனைவி கூட வந்து இத்தனை குழந்தைகள், அப்படி ஈஸியாக எடுக்கலாம். உங்கள் வீட்டில் சகோதரர் இத்தனை பேர் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த 5ஆம் பாவத்தை வச்சு, 3ஆம் பாவத்தை வச்சு, 11ஆம் பாவத்தை வச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதிசயம்னாக்க, இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் தான். அந்த வீட்டில் வந்து 16 குழந்தைகள், 16 பேர். நம்ம வாழ்த்துவோம் இல்லையா, உங்க 16 பெற்று பெறுவாள்கள். அந்த மாதிரி 16 குழந்தைகள். அவங்க சொன்ன 16 பெற்று வேற 16 குழந்தைகள் சொல்லவில்லை. இந்த ஒரு வீட்டில் 16 குழந்தைகள். அவள அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்க பிறந்த தேதி 25/1/1962. போட்டு பார்த்தீங்கன்னா மகரத்தில் 7 கிரகங்கள் இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் அதை அடுத்து அந்த அதே வருஷம் 5/2/1962 போட்டீங்கன்னாக்கா 8 கிரகங்கள் மகரத்தில் இருக்கும். அதே தேதியில பிறந்தவர் நம்ம கூட இருந்தாரு. அவர் இப்ப இல்லை. அவருக்கு வந்து தசவதானி, ஒரே டைம்ல 10 வேலை செய்வார், 10 விஷயத்தை உணர வைப்பார். அந்த 8 கிரகங்கள் இருக்கக்கூடிய நபர் பிறந்தவர். நீங்க 5/2/1962 போட்டாலும், 4/2/1962 போட்டாலும் 8 கிரகங்கள் அதில் இருக்கும், ராகுவை தவிர. காலையில் 6 மணிக்கு போட்டால் லக்னம் அங்கே தான் வரும், மகரம் தான் வரும். நான் சொல்றது ஒரு 5-10 நாளைக்கு முன்னாடி 25/1/1962 போட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் 16 குழந்தைகள். அவங்க வீட்டில் எல்லாருமே நல்ல லெவலில் இருக்காங்க. அதே பெரிய விஷயம். எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு கூட பந்த 3ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னாக்கா உடன் பந்த சகோதர சேரிகள். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து மிகப்பெரிய விஷயத்தை சிந்திச்சு செக் பண்ணோம்னா 5ஆம் பாவம். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ஜாதகம் 300 ஜாதகம் மேலே பார்க்கும்போது, இந்த மாதிரி அதிகமான குழந்தைகள்லாம் பார்க்கும்போது 5ஆம் பாவம் எப்படி இருந்தால் குழந்தை பிறக்கும் பிறக்காது ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஜோடி 5ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் எல்லாரும் 5ஆம் பாவத்தில் ராகு குழந்தை இல்லை. ஆனால் சொல்றதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆமாம், 5ல் ராகு கேது செவ்வாய் சனி, இயற்கை பாப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள், இதெல்லாம் சொல்லி ஏதாவது சொல்லுவோம். ஒரு டெஃபினட்டாக சொல்ல வேண்டிய ஒரு விதி என்னன்னாக்கா, 5ல் ராகு கேது இருந்தாலும், 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாலும், 5ஆம் இடத்துல எந்த கிரகமே இல்லாமல் இருந்தாலும், 5ஆம் இடத்துல எந்த கிரகம் பார்க்காம இருந்தாலும், அண்ணன் ஜெயன் ராஜா அவருடைய வருகிறவர்களை வரவேற்கிறேன். இருந்தாலும் அந்த இடத்துல என்ன அப்படின்னாக்கா, மிக முக்கியமா அந்த இடத்த அதிபதி அந்த இடத்த பார்க்கல, எந்த கிரகம் சேர்க்கலைன்னா கூட, செவ்வாய் சனி இருந்தால் கூட, அந்த இடத்த அதிபதி நிச்சயமாக ஆட்சி உச்சம் பெற்றுன்னு சொல்லவில்லை. அந்த இடத்த பார்த்தாலே போதும். தன் வீட்டை பார்க்கணும். ராகு இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி இருந்தாலும் சரி, தன் வீட்டை 5ஆம் இடத்த அதிபதி பார்த்தாலே அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் உறுதி அப்படின்னு ஒரு விஷயம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த வீட்டில் ஆண் குழந்தை உறுதி. குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது சார், கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய கண்களில் அந்த ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா பழைய ஜோதிட நூல்களில் வந்த பழமொழி என்னன்னா, ஜோதிட விதி என்னன்னா, 10ல் செவ்வாய் இருந்தால் கொல்லி போட பிள்ளை பிறப்பான்னு ஒரு விதி இருக்கு. அது கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு 10ல் செவ்வாய் இருந்தால். ஆனால் 4ல் இருந்தாலும் வேலை செய்யுன்றது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து. இதை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு தான் நான் முன்னாடி சொல்ற சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன், இந்த விதியை சொல்றதுக்கு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா,
இப்போ நான் வரும்போது ஒரு நண்பர் கேட்டாங்க, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு சஸ்பெண்ட் ஆகிட்டேன், எப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணேன்னு கேட்குறாரு. எப்போ நீங்கள் சஸ்பெண்ட் ஆனீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சுட்டு, இன்னுமா கிடைக்கிறங்க போது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி வச்சதுனால சில விஷயம் சொன்னோம். அவர் ஏற்றுக்கொள்ள மாதிரி நடந்துட்டார். ஆனால் உண்மை என்னன்னாக்கா, கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிட்டோம், திருப்பி எப்போ பணியில் அமர்வேன், 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் கூட ஆச்சு, நான் இன்னும் கோர்ட்டு கேஸ் நடைகிறேன், மறுபடியும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாக்கா, ஜோதிட விதி எப்படி இருந்தால் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த லக்கணமாக பார்த்துங்க. 3ஆம் பாவம், அந்த லக்கணத்துக்கு 3ஆம் பாவம் என்ன சார் 10ஆம் பாவம் தானே, அதெல்லாம் ஓகே, 10ஆம் பாவம் இருக்க பற்றி ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3ஆம் பாவ அதிபதியின் திசா புத்தி அவருக்கு நடக்குது அப்படின்னா, அந்த 3ஆம் பாவ அதிபதி எங்கே இருந்தாலும் அந்த 3ஆம் பாவத்தை பார்த்தாலும் அன்றைய தினம் எப்போ கோச்சாரத்தில் அவருடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி அந்த கோச்சாரத்தில் அந்த 3ஆம் இடத்தை கடக்கணும், அல்லது 3ஆம் பாவத்தை பார்க்கணும், அல்லது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் ஜாயின் பண்ணுவார். இது போக அவருக்கு ராகு தசை சனி புத்தியோ சனி தசை ராகு புத்தியோ நடக்கக்கூடாது, அது ஜாயின் பண்ண வாய்ப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு தசா பற்றியாக இருந்தாலும் ராகு தசை சனி புத்தி சனி தசை ராகு புத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு வளம் பெற்றதா சரித்திரமே இல்லை. 100க்கு 90%, 10% வேணால் வேறு விதங்களில் வேறு கிரக பார்வையில் நன்மை தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு 2 பேருக்கு லக்னத்துக்கு 8ல் ராகு. நம்ம 8ல் ராகுன்னு யோசனை பண்ணி சொல்லுவோம், என்ன சரியாக வராதுன்னு சொல்லுவோம் எடுத்த உடனே. ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாக்க அந்த ராகு தான் அவங்கள மிக உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது எந்த லக்னமாக தெரிஞ்சு லக்னத்துக்கு 8ல் இருக்கக்கூடிய ராகு நல்லபடியாக கொண்டு வரும். அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? ராகு 8ல் போயிட்டால் உடனே தவறான செய்தி சொல்ல முடியாது. தவறான செய்தினாக்கா நெகட்டிவான ஆன்சர் சொல்லுவோம். ஆனால் அவங்கள வளப்பெற செய்தினா இந்த மாதிரி தான். சஸ்பெண்ட் ஆகிருக்காருனாக்கா 3ஆம் பாவம் அதிபதி 3ஆம் பாவ கோச்சாரத்தில் 3ஆம் பாவத்தை கடக்கணும், அல்லது 3ஆம் பாவத்தை பார்க்கணும். 3ஆம் பாவ அதிபதி உச்சம் பெறணும், ஆட்சி பெறும்போது கோச்சாரத்தில் வரும்போது நிச்சயமாக உள்ள அந்த சஸ்பெண்ட் விலகி பணி உள்ளே போய் பணியில் சேர்ந்து நிரந்தரமாகி கடைசி கிட்ட 60 வயசு வரைக்கும் இருந்து ரிட்டையர் ஆவாங்க. அப்படின்றது ஒரு சஸ்பெண்டான விஷயத்துக்கு ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு யாரோ உங்கள் வேண்டப்பட்ட நண்பர்கள் சொல்லுவாங்க, அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட்டாருங்க, இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு 2 திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எங்கள் ஊர் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. அதை எப்படி பார்த்தவொன்னே சொல்கிறது. நம்ம உட்காந்து சிஸ்டத்தை அடித்து பார்த்து மொபைலில் பார்த்து விளக்கம் சொல்கிறதுக்குள்ளேயே 5 நிமிஷம் ஆகி போயிடுது. அப்படிங்கும்போது நீங்களும் பார்த்தவொன்னே சொல்லலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல யாருக்கு சனி ராகு இருக்குதோ, லக்னத்தில் சொல்லவில்லை, லக்னத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல யாருக்கு சனி ராகு இருக்கோ, நீங்கள் பார்த்தோன்னே கண்ணை மூடிக்கிட்டு திருமண விஷயத்தை கேட்கும்போது இவங்களுக்கு 2 திருமணம் அல்லது ஏற்கனவே ஒரு லவ் அஃபேர் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே லவ் அஃபேர் ஆகி சேர்ந்துருந்து திருப்பி இன்னொரு திருமணம் நடக்கும், அது கட்டாயிரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.